நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 13/1/2013 ஞாயிற்றுக்கிழமை முதல் 19/1/2013 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல பலன்களை பார்ப்போம். அந்த நல்ல பலன்களை பார்க்குறச்ச இந்த வாரம் இந்த தகாத உணவை சாப்பிட்றவாளுடைய ஜாதக விசேஷம் இப்படின்னு பார்க்குறச்ச சில பேர் பார்த்தாக்க அந்த புகை பிடிக்கிறது, சில பேர் தான் அந்த ஒரு தடுமாற்றமான செயல்களை செய்துன்ட்ருக்கா. அது சரீரத்துக்கு மட்டும் இல்லாது மற்றவாளுக்கும் தீங்கு தரக்கூடியது. அவளுடைய ஜாதக விசேஷம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் விசேஷம்னு சொல்கிறத விட சுபமங்கல யோகத்தை விட அபமங்கல யோகத்தில் வந்துடுறது ஜாதகம். சுகாதிபதி கெட்டு போய் நிற்பா, சுகஸ்தானத்தில் சனி ராகும் சேர்ந்துருப்பா, அல்லது சில பேருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் ராகும் சேர்ந்துருப்பா. நவாம்சத்தில் பார்த்தேன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை இழந்து போயிருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நன்னா இருந்து அட்டமஸ்தானம் நன்னா இருந்து அதான ஆயுள் கீர்த்தி. ஆயுள் நமக்கு அமங்கலம் ஆகப்படாதே, துர்மரணம் வரப்படாதே. இவன் சில பேர் பார்த்தாக்க அந்த புகையெல்லாம் இழுத்து உள்ளுக்குள்ளேயே இழுத்து உள்ளுக்குள்ளேயே விழுங்குற வாழும் இருக்கா. ரோட்டில் நடந்து போகிறச்சு அந்த அப்படியே பார்த்தாக்க அந்த சிகரெட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபூன்னு ஊதுறச்சு அது மற்றவா மேலே போய் படும். இதெல்லாம் மற்றவாளுக்கு அது துன்பம் தருது, தீங்கு விளைவிக்குது. இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறச்ச மற்றவாளுக்கு கஷ்டம் தராமல் இருக்கிறச்ச நம்ம கஷ்டத்தை இறைவன் போக்கிடுவா. எல்லாரும் செழிப்பாக இருக்கணும், சேவமாக இருக்கணும், ஆயுஷோடு இருக்கணும் நாம் பிரார்த்திப்போம். சரி, இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, தானியாதி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அதாவது பார்த்தாக்கா 9 நவகிரகத்தில் 5 கிரகம் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி 4 கிரகம் நமக்கு சாதகம் இல்லை. எது அதிமுக்கியமான கிரகமோ அது இந்த வாரம் நமக்கு பலவீனமாக இருக்கிறதுனால, குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய பலவீனத்தினால மனத்தடுமாற்றங்கள் 3 நாளைக்கு இருக்கும். செவ்வாய் புதன் வியாழன் எதுலேயுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை ஏதாவது பகவானை போய் சேவிச்சுட்டு வரலாம். அருகாமையில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியை அம்பாளை போய் சேவிச்சுட்டு வரலாம். சில பேர் பார்த்தா நெய் விளக்கு போடுவா. நல்லெண்ணெய் இட்டு விளக்கு ஏற்றுங்கோ. நல்லெண்ணெய் இட்டு விளக்கு ஏற்றுறச்சு நமக்கு ஆயுஷ் நல்ல சுகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள்லாம் கல்வி விஷயத்தில் பார்த்துக்கணும். புதனுடைய ஒரு தடுமாற்றமான நிலைகள். செவ்வாயுடைய சஞ்சாரம் நன்னா இல்லை. வண்டி வாகனம் வீடு மனை வாங்குறதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நாம் செய்யணும். ராகுடைய சஞ்சாரம் நன்னா இல்லை. கொடுக்கல் வாங்கலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருந்தால் தான் நமக்கு மன அமைதியாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். இரண்டுமே சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அடியும் நாம் கவனமாக எடுத்து வைக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 53% மட்டுமே நன்மையாக நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே சுபஸ்தி யோகத்தில் துவிதியை திதியில் சிரவண நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. எடுத்த காரியம் எல்லாமே நமக்கு சுபிட்சமாக இருக்கும். 2 நாள் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லா அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. சில பேர் பக்கத்தில்னா ரொம்ப தூரத்தில் உள்ளவா கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே குரு பகவானுடைய சன்னதியில் போய் நம்ம சேவிச்சுட்டு வரலாம். குரு பகவானை போய் வழிபடுறச்ச மூளை பகுதியெல்லாம் நமக்கு நல்லா ஸ்திரமாக இருக்கும். பஞ்ச இந்திரியங்களும் நல்லாயிருக்கும். நமக்கு சரீர உபாதைகள்லாம் விலகி போயிடும். ராகுடைய சஞ்சாரம் நன்னா இருக்கிறது. ராகுடைய சஞ்சாரம் நன்னா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலாம் நன்னா இருக்கும். கடன் உபாதைகள்லாம் விட்டு விலகி போயிடும். குறிப்பாக சந்திரன் நன்னா இருக்கிறது. அப்போ பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் சுபிட்சமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தினால, செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள்லாம் நம்ம போயிட்டு வரலாம். கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லாது விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு உகந்த நேரம் இது. வியாபாரிகளுக்கும் உகந்த நேரம் இது. இந்த ஒரு வாரத்தை பொறுத்தளவுக்கு பொன்னான வாரம்னு சொல்லலாம். நாம் 100%க்கு 98% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் நபனி யோகத்தில் துவிதியை திதியில் சிரவண நட்சத்திரத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது பாதகமான நிலைன்னு சொல்கிறத விட அனுபவமான வாரம்னு நம்ம எடுத்துக்கலாம். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு நன்மை இல்லைனாலும் அது அனுபவத்தை கொடுக்கும். அனுபவம் தான் ஒரு மனுஷாளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஒருத்தட்ட 1 கோடி ரூபா பணம் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த 1 கோடி ரூபாயை நல்ல வழியில் செலவழிக்கிறதுக்கு அவளுக்கு அனுபவம் வேணும். நல்ல வழியில் நாம் செலவழிக்கிறச்ச அது நமக்கு இந்த ஜென்மம் இல்லாமல்
எடுக்க போகிற எல்லா ஜென்மாவுக்கும் பகவான் கொடுத்துட்டே இருப்பார். அனுபவத்தையே இந்த வாரம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். 3 நாள் நம்ம கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் சனிக்கிழமை பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எதுலையுமே நாம் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். செவ்வாயுடைய ஆதிக்க பலன் நன்னாளில் வார்த்தையெல்லாம் உஷ்ணமாக வரும். வேலை பார்க்குறவெல்லாம் மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். அவள் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிட்டு சரி சரின்னு பொறுமையாக போகணும். ஆற்றுலையும் அப்படி தான் இருக்கணும். மனைவி எதை சொன்னாலும் சரி சரின்னு காதில் வாங்கிக்கணும். காஃபியில் சக்கரை போட மறந்தால் கூட சரிம்மா நன்னா இருக்குது, சுவையாக இருக்குன்னு சொல்லி பழகணும். எப்போவுமே மனைவியை பாராட்டி பேசுகிறவா குடும்பத்தில் எப்போவுமே பிணக்குகள் இருக்காது. இல்லறம் எப்போவுமே நரகரம் ஆகாது. இல்லறம் எப்போவுமே சொர்க்கமாக இருக்கும். குழந்தைகள்லாம் கொஞ்சம் அப்படி சொன்ன பேச்சை கேட்க மாட்டா. அதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமான நிலைகள்லாம் வரும். 100%க்கு 49% மட்டுமே நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே குகாதி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சரி, சிரவண நட்சத்திரத்தில் துவங்கி இருக்கிறது. திதி சாரபலமும் நன்னா இல்லையே, துவிதியை. அப்போ நம்ம என்ன செய்யறது? எந்த ஒரு காரியத்தையும் முன்னெச்சரிக்கையாக நாம் செஞ்சு பழகணும். ஒருத்தர்கிட்ட பேசுகிறச்ச கூட ரொம்ப உஷாராக அவள் என்ன பேசுகிறான்னு காதில் வாங்கிட்டு பேசணும். ரோட்டில் நடந்து போகிறச்ச கூட கவனமாக நடந்து போகணும். காரணம் சனியுடைய சுழற்சி நன்னாளில், சந்திரனுடைய சுழற்சி நன்னாளில், புதனுடைய சாரபலம் நன்னாளில். இப்படி சொல்லப்போனாக்கா 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் நமக்கு நற்பலனை கொடுக்கல. அப்படியே இந்த வாரம் போகிறதே தெரியாது. அதுக்கு அமைதி தான் வேணும். அமைதியாக இருக்கிறச்ச எல்லாமே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். எல்லாமே நம்ம இரவில் படுக்கிறச்ச 16 நிமிஷம் பகவானை பிரார்த்திச்சுட்டு நம்ம படுக்கிறச்ச சயனிக்கிறச்ச நம்ம காத்தால் தூங்கி எழறதே தெரியாது. நல்ல புத்துணர்ச்சியோடு எழலாம். சோர்வு இருக்கக்கூடாது. சோர்வு இருந்தால் காரிய சித்தி ஆகாது. அப்போ நமக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். சந்திரனுடைய சுழற்சி தடுமாற்றமாக இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு சில பேருக்கு தான் ரொம்ப சோர்ந்து போயிடுவா. சில பேருக்கு வயிறு உபாதைகள் இருக்கும், சில பேருக்கு தலைவலி இருக்கும், சில பேருக்கு கால்வலி இருக்கும். சரி, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எம்பெருமான் இருக்கார், ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார். அவரை நம்ம பிரார்த்திச்சுண்டா எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார். எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சித்தியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு தடுமாற்றமான வாரம்தான். இருந்தாலும் மனசில் அமைதியை நாம் எடுத்துக்கணும். அந்த அமைதியாக இருக்கிறச்ச வாரம் போகிறதே தெரியாது. 100%க்கு 52% மட்டுமே நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. சாருணி யோகத்தில் துவிதி திதியில் சிரவண நட்சத்திரத்தில் இருக்கிறது. சந்திரனுடைய சாரபலம் ரொம்ப நன்னா இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நம்ம பக்கம் இருக்கிறது. 2 கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட எல்லாமே நன்னா நடக்கும். எப்போவுமே நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தான் தழும்பும்பா. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவா அமைதியாக இருப்பா. கொஞ்சோண்டு தெரிஞ்சவா ஏதாவது தத்து புத்துன்னு பேசின்னு இருப்பா. அப்படியும் சில பேர் எய்த்தாப்பில் வரத்தான் செய்வா. அவள் அப்படி எய்த்தாப்பில் வர்றச்ச சரி சரி சரின்னு அவளையும் நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். பக்குவமான மனநிலையும் வேணும். குறிப்பாக சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கெல்லாம் நல்ல எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. பொண்ணை பார்த்துட்டு போவா, வரன் சட்டுன்னு அமைஞ்சு போயிடும். மாப்பிள்ளையாத்துக்கார சரிம்பா, நிச்சயதார்த்தம் ஆகிடும். குறிப்பாக அதாவது சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாரம் இது. குருவுடைய பக்கபலம் நன்னா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் நன்னா இருக்கும் இந்த வாரம். சில பேர் நீண்ட நாளாக, சில பேர் பார்த்தா 5 வருஷம் 10 வருஷம் இப்படி குழந்தை இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கிறவாள் கூட இந்த வாரம் பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்க போகிறது. எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் யோகங்கள் நன்னா இருக்கிறது. சனியுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. சனியுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறது. அதனால் வண்டி வாகனங்கள்லாம் பழைய வண்டி வச்சுருக்கிறவாள்லாம் புது வண்டியை வாங்கலாம். பழைய வண்டியை தள்ளிகிட்டே ஓட்டின்னு இருப்பா. சில பேர் டயர் பஞ்சராகி எங்கேயாவது நல்ல விஷயமா போயின்னு இருப்பா. டயரு சட்டுன்னு பஞ்சராகி மனசு கஷ்டமாக போயிடும். சரி, அசுப பலன் நினைப்பா. அதெல்லாம் எதையுமே நினைக்கப்படாது. எந்த ஒரு கெடுதலோ அது நமக்கு நன்மையே நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 91% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே விகாதி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. மந்தமான நிலை தான், அப்படியே மந்தமாகவே போகும் நாள். 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்குது. 5 கிரகங்கள் நமக்கு
சாதகம் இல்லை. குறிப்பாக சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை, மனோதைரியம் குறையும். எதுலையுமே அந்த மனோதைரியம் மட்டும் நமக்கு குறைய விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த மனோதைரியம் குறையாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? பக்தி பிரார்த்தனை பண்ணணும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போகணும். அது நிறைய விஷயங்களை வந்து மனசு விட்டு பேசணும். எப்போவுமே உம்முன்னு இருக்கப்படாது. இந்த காலகட்டத்தில் கிரகத்துடைய சுழற்சி தடுமாற்றமாக இருக்கிறச்ச தான் கோபம் நிறையா வரும். கோபம் தான் மனுஷாலுடைய முதல் எதிரி. குறிப்பாக பெண்களுக்கு கோபமே வரக்கூடாது. கன்னியா ராசியில் பிறந்த பெண்கள் கோபப்பட்டாக்கா குடும்பம் வந்து சிதறி போயிடும்னு சொல்லுவாள். 100%க்கு 52% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரூப ஆச்சரிய யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி நமக்கு 80% நமக்கு நன்மையை நடக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கிடும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் சௌக்கியமாக போயிட்டு வருவா. வண்டி வாகனங்கள்லாம் சில பேர் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுவா. இதுக்கெல்லாம் நல்ல உகந்த நேரம் இது. விவசாயிகளுக்கு மகசூல்லாம் நல்லா அதிகரிக்கக்கூடிய காலம் இது. வியாபாரிகள் நல்லா லாபம் இருந்தாலும் கூட அதிகமான லாபம் வரக்கூடிய நேரம் இது. காரணம் ராகுவுடைய சுழற்சி, சனுடைய பாவனம், செவ்வாயுடைய ஆதிக்க யோகம் இதெல்லாம் நமக்கு நன்னா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்ல உகந்த வாரம் இது. சில பேர் பார்த்தா குழந்தை இல்லையேன்னு தவிச்சுன்னு இருப்பா. 1000 கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு மழலை செல்வத்துக்கு ஈடாகாது. அந்த ஒரு நிலை, அந்த ஒரு சந்தோஷமான பாக்கியமான வாரம் இது. அந்த பாக்கியம்லாம் கிடைச்சிடும். இதுக்கு பேர் தான் பாக்கியம்னு பேர். ஜாதகத்தில் பார்த்தா பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானமும் சுகஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் ஒன்று கூடி நன்னா இருந்தால் தான், சுத்தமாக இருந்தால் தான் அவளுக்கு குழந்தை பாக்கியம். நாம் யாருக்கும் கெடுதலே நினைக்காமல் இருந்தால் நம்ம குழந்தை சௌக்கியமாக இருப்பா, உலகத்திலே பிரசித்தி பெற்றிருப்பா. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு மனசை நாம் தெளிவாக வச்சுக்கணும். தெளிவான வாரம் இது, மகிழ்ச்சியான வாரம் இது, சுகமான வாரம் இது. 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே புஷ்பன யோகத்தில் துவிதியை திதியில் சிரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ரொம்ப அமோகமாக இருக்கும். 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப நன்னா இருக்குது. எந்த காரியமும் நமக்கு தடை இல்லாமல் நடக்கும். செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்குது. எப்போவுமே செவ்வாயுடைய பலம் வந்து நமக்கு 60%க்கு மேலே கிடைச்சுட்டாலே தனி தைரியம் கிடைக்கும். எப்போவுமே சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாள். இதில் என்ன ஒரு நட்பலன்னு கேட்டாக்கா, மனோதைரியத்தினாலேயே காரிய சித்தி ஆகிடும். நம்மளை பார்த்தாலே மற்றவாளுக்கு ஆகா என்னமோ இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு நினைக்க தோணுமா. அந்த மாதிரி ஒரு துல்லியமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த வாரம் வரும். அதே நேரத்தில் குழந்தைகள்லாம் நன்னா படிப்பா. புதனுடைய சாராம்சம் நன்னா இருக்குது, குருவுடைய சாராம்சம் நன்னா இருக்குது. புத்திர பாக்கியத்துக்கு யோகமான வாரம் இது. அரசு வேம்பு எந்த சன்னதியில் இருந்தாலும் போய் 108 முறை பிரதட்சணம் பண்ணுங்க. துளசி விருந்தாவனம் எங்கே இருந்தாலும் துளசியை 108 தடவை பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க. ஆற்றுல கூட துளசி வளர்க்கலாம். ஆற்றுல வந்து வீட்டில் துளசி வளர்த்தால் ரொம்ப பொம்நாட்டிகள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தாக்கா துளசி இருக்கிறதுங்கிறத மறந்துட்டு இருந்தான்னா அந்த துளசி வந்து பட்டு போயிடும். துளசி ஆற்றுல இருக்கிறது விசேஷம். அரசு வெம்பை சுற்றுறது விசேஷம். இதெல்லாம் நமக்கு வந்து காலப்போக்கில் நன்மையே தரக்கூடிய நிலை இது. ஏன்னு கேட்டால் அரசு வெம்பை சுற்றினால் நம்ம 120 வருஷம் ஆயுஷோடு இருக்கலாம். பகவான் கொடுத்த 120 வருஷத்தை நாம் அனுஷ்டிக்கலாம். இந்த வாரம் துவக்கமும் நன்னா இருக்குது, முடிவும் நன்னா இருக்குது. ஆனால் புதன்கிழமை மட்டும் எதுலையுமே சற்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறச்ச நாம் கொஞ்சம் நிதானமாக போகணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 82% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ராஜமன யோகத்தில் துவிதியை திதியில் சிரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. கொஞ்சம் தடுமாற்றமான நிலை தான். ஒரு 3 நாள் அப்படியே மெல்ல ஓட்டணும். இன்றைக்கி ஞாயிறு, நாளை திங்க, நாளை மறுநாள் செவ்வாய், இப்படி ஓட்டிடுச்சுன்னா மற்ற 4 நாளும் போகிறதே தெரியாது. எந்த ஒரு காரியமும் படபடன்னு செய்யக்கூடாது. சில பேர் பார்த்தாக்கா சில பொம்நாட்டிகள் தான் படபடன்னு புரிஞ்சு தள்ளிடுவோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வார்த்தையில் வந்து நிதானம் வேணும். மற்றவாளுடைய மனசு புண்படும்படி நாம் பேசக்கூடாது. காரணம் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை, சனியுடைய சுழற்சி நன்னா இல்லை, சனி செவ்வாய் ஆதிக்க பலம் வேணும். அது ரெண்டுமே நன்னா இல்லை. குருவுடைய ஆதிக்க பலம் நன்னா இல்லை. ஆகையினால் நமக்கு எந்த ஒரு காரியமும் நாம் செயல்பட திறம்பட நாம் செய்யணும். எதிர்பாராத நன்மையை நடக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு நாம் மனசை பக்குவமாக வச்சுக்கணும். பக்குவமாக இருக்கிறச்சு எல்லாமே நடக்கும். சந்திரனுடைய சக்தி குறைச்சலாக இருக்கிறதுனால தடுமாறி நாம் பேசிடுவோம். சூரியனுடைய சக்தி குறைச்சலாக இருக்கிறதுனால உடல் உபாதைகள்லாம் வந்து சேரும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு
52% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சாலிகா யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. துவிதிய திதியில் சிரவண நட்சத்திரத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறது. அப்படியே வாரம் அப்படி போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு சுலபமாக கொண்டு போயிடுவா. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சுலபமாக செய்திடலாம். அதுக்கு சந்திரனுடைய பலம், செவ்வாயுடைய பலம் ரொம்ப பக்கபலமாக இருக்குது. ராகுவுடைய பலமும் நன்னா இருக்கிறதுனால கேட்ட இடத்துலலாம் எல்லாமே கிடைக்கும். 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்லா ஒரு ஸ்பீடாக அப்படி வண்டி ஓடிடும். சில பேர் பார்த்தாக்கா அந்த பழைய வண்டிகள்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிடுவா. விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல மகசூல் நன்னா இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல உகந்த வாரம் இது. வெளியூர் வெளிநாடு போகிறவாலாம் ராகுடைய பலத்தினாலையும் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனாலையும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நல்ல தங்கு தடை இல்லாமல் நடக்கும். 100%க்கு 88% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே விரதானி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. துவிதியை திதியில் சிரவண நட்சத்திரத்தில் ரொம்ப நன்னா இருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு ரொம்ப நன்னா இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் நம்ம பக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப சுலபமாக போயிட்டு வரலாம். சில பேர் பார்த்தாக்கா டவுன் பஸ்ஸில் போயிட்டு வர்ற மாதிரி வெளிநாடுலாம் போயிட்டு வந்துடுவா. சிங்கப்பூர் போவா, மலேசியா போவா, இந்தோனேஷியா போவா. இப்படிலாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் ரொம்ப சௌக்கியமாக சுலபமாக நடக்கக்கூடிய வாரம் இது. வீடு தேடி வரன் கேட்டு வருவா. பொண்ணு பிள்ளைக்கு பிடிச்சி போயிடும். உடனே கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் சுப செய்திகள் மகிழ்வான வாரம்னு சொல்லலாம். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. காத்தால 10 மணி வரை தூங்குற குழந்தைகள்லாம் பார்த்தாக்கா 5 மணிக்கு எழுந்து நிற்பா. அம்மா நான் படிக்க போகிறேன், எனக்கு காப்பி கொடுனேக்கு. இதெல்லாம் குழந்தைகளுடைய அந்த குதூகலம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பெரியவாள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. சில பெரியவாளுக்கெல்லாம் பார்த்தாலும் அம்மா அப்பாவுக்கெல்லாம் இந்த 60 வயசுக்கு மேலே சில பேருக்கு தான் அந்த தாழ்வான எண்ணங்கள்லாம் வரும். அது வரப்படாது. எப்போவுமே குழந்தைகள்கிட்ட அந்யோன்யமாக இருக்கணும். தான் குழந்தை, தான் வீடு, தான் வாசல் அப்படின்னு நினைக்கணும். அதே நேரத்தில் வர்ற மாட்டு பொண்ணையும் மருமகளையும் தான் மகளாக நினைக்கணும். இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கணும். இது அடியேன் பிரார்த்தனை. இதனாலேயே சில குடும்பங்களில் பிளவுகள்லாம் நிறையா வந்துடுறது. விரோதமாக நினைக்கப்படாது. அந்த விரோதங்கள்லாம் மறைஞ்சி இந்த வாரம் அப்படி சௌக்கியமாக போகும். வியாபாரிகளுக்கெல்லாம் உகந்த வாரம் இது. வெளிநாடு போனால் சில பேர் நிறைய கை நிறைய சம்பாத்தியத்தோடு வருவா. அப்போது நமக்கு இந்த வாரம் கிரக நிலைகள்லாம் நல்லா சுழற்சி நன்னா இருக்கிறதுனால 100%க்கு 90% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. ஓம் நமோ நாராயணாய. மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் பாஷ்யாதி யோகத்தில் சிரவண நட்சத்திரத்தில் துவிதிய திதியில் துவங்கியிருக்கிறது. தடுமாற்றமான நிலைகள் தான். ஒரு புறம் ராகுக்கு எதுவும் படாத பாடுபடுத்துகிறா. வாக்கில் இருக்கக்கூடிய ராகு நல்லதை சொல்கிறதா, ஒருத்தருக்கு நாம் தடுமாறி பேசிடுறோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் மன சஞ்சலங்களை கொடுக்கும். பொதுவாக பார்த்தாக்க அந்த மீனராசியில் சில பெண்களுக்கு மன தடுமாற்றம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கிட்ட என்ன ஒரு நல்லதை சொன்னாலும் கூட அவ பெயர் கெட்ட பெயர் வந்துவிடும். நல்லா ஆற்றுல பெரியவாள்கிட்ட போய் ஒரு மாமனார் மாமியாருக்கு போய் நல்ல விதமாக சாப்பாடு கொண்டு போய் அவளுக்கு சாதிச்சா கூட அவள் அதை தவறாக எடுத்துப்பா. சில பேர் தான் அப்படி, எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல அந்த தவறை. அதனால் இந்த வாரம் இந்த ஒரு 3 நாள் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படி சுமூகமாக போயிடும். மற்ற 4 நாளும் நமக்கு போகிறதே தெரியாது. சந்திரனுடைய பலம் குறைச்சலாக இருக்குது. சூரியனுடைய பலம் குறைச்சலாக இருக்கிறதுனால உடல் உபாதைகள்லாம் படுத்துகிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தா காலில் அந்த முட்டிக்கு கீழே வலியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உள்பாத எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? காத்தால் தூங்கி எழுந்தோடனே ஆற்ற விட்டு வெளியில் போய் நன்னா நடக்கணும். இந்த உடம்பு நன்னா மொத்தமாக இருக்கிறவாலாம் கொஞ்சம் நடந்தான்னா உடம்புடைய சரீர உபாதைகள்லாம் குறையும். நல்லா நடக்கணும், வேகமாக நடக்கணும். 50 வயசுக்கு மேலே ஓடப்படாது, நடந்து பழகணும். நல்லா நடந்து பழகிறச்ச எப்போவுமே வாதம் பித்தம் கபம் நம்மளுக்கு சொன்னபடி கேட்கும். சரீரம் நம்ம சொன்னபடி கேட்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 57% மட்டுமே நமக்கு நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. இந்த வாரத்தில் நமக்கு சௌக்கியம் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா, பூம்புகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம் பக்கத்தில் அங்கே போங்க. கீழப்பெரும்பள்ளம் போங்க, கேது பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. காரணம் மீன ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் கேது வந்திருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இந்திர ஞானம், பிரம்ம ஞானம், சூட்சம ஞானம் கிடைக்கும். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். அடியேன் பிரார்த்தனை. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு, நல்ல பல செய்திகளோடு, ஆன்மீக சிந்தனையோடு இந்த வார ராசி பலனில் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.